ஏப்ரல் 7 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபாவை பாட சொல்லி அந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அபிராமி. பாட்டு முடிஞ்ச உடனே அபிராமி சொல்றாங்க, ஏ தீபா, இந்த பாட்டை நீ இதை விட 2வது டைம் பாடுறல, கார்த்திகை மனசுக்குள்ள நினைச்சிட்டு தானே நீ இப்படி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிற. இத்தனை நாளா உன்னோட இந்த இனிமையான குரல்ல பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டை நான் கேட்காம போயிட்டேன். இவ்வளோ அழகா பாடிட்டு இருக்கிற, அதனாலதான் கார்த்தி உன்னோட குரலுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபாவுடைய பாட்டையும் அவங்களுடைய குரலையும் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட ரியா, ஐஸ்வர்யா இவங்க 2 பேருக்குமே பயங்கரமா கோவம் வருது. இந்த அத்தை எப்போதுமே அந்த தீபாவை வெறுப்போட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க மேல கொஞ்சம் பாசம் வந்த உடனே அவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த அத்தையை நம்பவே முடியாது, எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு ஜோசியர் வர்றாங்க. வாங்க ஜோசியர், உங்களை யாரு வர சொன்னது? நாங்க யாருமே வர சொல்லலையே அப்படின்னு கார்த்திகுடைய அப்பா சொல்றாங்க. எங்க நான் தாங்க வர சொன்னேன் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. என்ன அபிராமி சொல்ற, இந்த டயத்துல எதுக்காக ஜோசியரை வர சொல்லியிருக்கிற? இல்லைங்க, தீபாவுக்கு கல்யாணமும் நல்லபடியா நடக்காம போயிருச்சு. ஏதோ ஒரு குழப்பத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் எதையுமே நம்ம நடத்தி வைக்கலல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் ஜோசியரை நான் வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அந்த டைம்ல தீபா கேக்குறாங்க, அத்தை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த மாதிரி சாந்தி முகூர்த்த ஏற்பாடெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேக்குறாங்க. பேசாம இரு தீபா, நீ பேசுறத இதுக்கப்புறம் நான் கேட்க போறது கிடையாது. ஓ அத்தைன்னா இதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும், சரியா? தீபா, நீ கார்த்தி கூட சேர்ந்து வாழணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே மைதிலி, மீனாட்சி இவங்க 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்குது. இதுக்கப்புறமாவது தீபாவுடைய வாழ்க்கை நல்லபடியா போகட்டும் அப்படின்னு மைதிலி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த முதலிரவை நம்ம நடத்த விடக்கூடாது. இந்த முதலிரவு மட்டும் நடந்துருச்சுன்னா போதும், இவங்க 2 பேருமே இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா நம்ம அனுப்ப முடியாம போயிரும். அந்த சொத்துக்கும் இவங்க வாரிசாவே இருந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஜோசியரை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை நாங்க தர்றோம், அங்க சொல்ற மாதிரியே நீங்க சொல்லிடுங்க. இப்போதைக்கு நல்ல நேரம் எதுவுமே இல்லை, அதனால சாந்தி முகூர்த்தத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, 6 மாசம் 2 மாசம் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிருங்க அப்படின்னு ஐஸ்வர்யாவும் ரியாவும் அந்த ஜோசியருக்கு பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜோசியரும் அபிராமி கிட்ட நாளைக்கே ஒரு நல்ல நாள் இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சாமி சொல்றீங்க, நாளைக்கே நல்ல நாள் இருக்குதா அப்படின்னு நேரத்தை குறிச்சு கொடுக்க சொல்றாங்க. ஆனா அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குதுமா. ஏன்னா இந்த பொண்ணோட அப்புறம் பையனோட ஜாதகத்தை ப்ராப்பரா பார்த்தா மட்டும்தான் நல்ல நேரத்தை நம்ம குறிக்க முடியும். ஏன்னா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காததுனால இதுக்கப்புறமா அவங்களோட 2 பேர்த்துடைய ஜாதகத்தையும் பார்த்து கணிச்சு அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய முதலிரவை எப்ப நடத்தணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அபிராமி, தீபா, கார்த்திக் இவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு கொடுக்குறாங்க கணிக்க சொல்லி. அப்ப அந்த ஜாதகத்தை கணிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஐஸ்வர்யாவை பாக்குறாங்க அந்த ஜோசியர். நாங்க சொன்ன மாதிரியே சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான இன்னும் அதிகமான பணத்தை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா, இல்லம்மா, இவங்க 2 பேர்த்துடைய ஜாதகத்துக்கு இப்போ நல்ல நேரம் இல்லை, இவங்க 2 பேர்த்துக்குள்ளுமே சின்ன சின்ன கண்டை போய்கிட்டு இருக்குது, அதனால உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துகிட்டும் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அபிராமிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு.